ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இந்த இந்த பாடுபட்ட இந்த வாரத்தில் நேற்று நம்ம பாம் சண்டே செலிப்ரேட் பண்ணோம். இன்றைய நாளில் இந்த முதல் திங்கட்கிழமையில் நாம் எல்லாரும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் தாய்மார்கள் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த ஆராதனை நடத்தப்பட இருக்கிறது. அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடி சிலுவையை குறித்த சிந்தனையை நம் உள்ளத்தில் அவர்கள் தூண்ட இருக்கிறார்கள். எனவே நாமளும் அவங்க கூட சேர்ந்து இதை பாடலாம். அவங்க மட்டும் இல்லாமல் நாமும் சேர்ந்து பாடி ஆண்டுடைய சிலுவையை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நான் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் எல்லாரையும் முன்பாக அழைக்கிறேன். வாங்க. என்னிடம் மேலை
பரிகாச சின்னமாய் சிலுவையில் பலியான பாவி உனக்காக நமக்காக நம்முடைய மீறுதலுக்காகவும் சாபங்களுக்காகவும் பலியானார். நாம் கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நாம் என்ன செய்தோம் என்று சற்று நினைத்து இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Yeah.
ஏறுகின்றார். இந்த பாடலை நாம் அனைவரும் சிலுவையை நோக்கி பார்த்து இந்த பாடலை மன உருக்கத்தோடும் மனத்தாழ்மையோடும் ஒவ்வொரு பாடல் அடியையும் உணர்ந்தவர்களாய் நாம் பாடவும்.
தவக்காலத்தில் என்று சிறப்பாக பாடல் இந்த பெண்கள் ஐக்கிய சங்க சார்பில் பாடுகிறோம். இந்த பாடலை நமக்கு அழகாக எழுதி தந்த லீலாவதி ரூபன் ஆண்டி அவர்களுக்கும், இதுக்கு இசை அமைத்து அழகாக பாடல்களை நமக்கு வடிவமைத்து தந்த ஜெயசீலன் தேவதாஸ் அங்கிளுக்கும் மற்றும் இதனை எங்களுக்கு பாடும்படியாக ஊக்குவித்து அது எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்று எங்களுக்கு மிக சிரமத்தின் மத்தியிலும் அழகாக சொல்லி தந்த மிஸ்ஸஸ் சாந்தகுமார் ஜெயசீலன் ஆண்டிக்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடலை பெண்கள் ஐக்கிய சங்க சார்பில் பாடுகிறோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 முடிய. தானியேல் 6 வசனங்கள் 14 முதல். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தூய லூக்கா திருச்சபையின் ஆயர் அவர்களை நான் முதல்ல அழைச்சிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு அருட்பொழிவு இருக்கிறதுனால அவர்களால் வர முடியலை. எனவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இப்போ நம்ம மத்தியிலே இறையியல் மாணவராக ஒரு சில முறை நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு தம்பி சகோதரர் ராஜன் தேவகுமார் அவர்கள் இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் பூனேயில் இருக்கக்கூடிய இறையியல் கல்லூரியில் அவங்க படித்து முடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாக நமக்கு பலவிதமாக தவளக்குப்பம் திருச்சபையில் அவங்க உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க அருட்பொழிவுக்காக காத்திருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் அவருக்காக ஜெபிக்கவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், வழிபடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்திலே முதல் வழிபாட்டாக நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்து முன்பாக வந்திருக்கிறோமே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீதாமே அடியனோடு பேசுவீராக, அடியனுடைய வழியாக திருச்சபை மக்களோடு நீ பேசுவீராக. இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய திருப்பெயரின் வாழ்த்துதலையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது, நான் கடவுளுக்கு நான் நன்றி படைக்க ஆசைப்படுகின்றேன். கடவுள் என்னை உங்கள் மத்தியிலே ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கந்தையும் குப்பையுமாக என்னை தகுதிப்படுத்தமைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி படைக்கின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய சேகர தலைவர் அருட்பணி இம்மானுவேல் கோயில் பிள்ளை ஐயா அவர்களுக்காகவும் அவர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கின்ற திருப்பணியாளர்கள் அருட்பணி ஐயா தயபரன் ஐயா, டாக்டர் கிங்ஸ்லே ஐயா, நம்முடைய குருசேகரத்தினுடைய செயலர் பவுலர், குருசேகரத்தின் அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தூய வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சென்னை பேராயத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அதாவது, இந்திய நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களாகிய மக்களுக்காக வாதாடுகின்ற கடவுளாக இருக்கிற ஆண்டவர் எப்போதெல்லாம் சிறுபான்மை மக்கள் துன்பப்படுத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்காக வருந்துகின்ற கடவுள். ஆகையினால் சிறுபான்மை மக்களை துன்படுத்துகின்ற மக்கள், நீங்கள் என்ன துன்படுத்தப்படுகின்றீர்கள் என்று சொல்லிட்டு அழகாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக சிந்திக்க போகிறோம். நம்ம குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய இந்திய நாட்டில் பல கலாச்சாரங்கள், பல் சமயம் சார்ந்த பல சமயங்கள், பல மதங்கள், இப்படி எல்லா கலாச்சாரமும் எல்லா மதமும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படியெல்லாம் சிறுபான்மை மக்கள் துன்பப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பாதிப்புக்குள்ளாக போகிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. ஸோ இதன் மூலமாக நாம் எப்படி ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு குறிப்பாக நம்முடைய நாட்டில் சிறுபான்மை மக்களை துன்பப்படுத்துகிற ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது மதவாதி, அதாவது மதத்தினுடைய அடிப்படைவாதின்னு சொல்லலாம், அவங்களும் ஒரு டாமினேட் பீப்புள், அதாவது ஒரு மெஜாரிட்டி பீப்புள், இவங்க இருவருமே சேர்ந்து மைனாரிட்டி பீப்புளை துன்புறுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்திய சமூகம் இருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டால் ரெண்டு விதமாக இந்த மைனாரிட்டியை பிரிக்கலாம். ஒன்று சோஷியல் மைனாரிட்டி, அதாவது சமூகத்தை சார்ந்த சிறுபான்மை மக்கள். இரண்டாவது ரிலிஜியஸ் மைனாரிட்டி, சமயத்தை சார்ந்த சிறுபான்மை மக்கள். ஸோ இந்த இரண்டு பிரிவுகளுமே உண்மையாலுமே இந்தியாவுடைய சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறாங்க, புறந்தள்ளப்படுறாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க எப்படியெல்லாம் நீதிக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் நீதிக்காக போராடுறாங்க, தங்களுக்குரிய உரிமைகளை, தங்களுக்குரிய ஒரு பொறுப்புகளை எப்படியெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமைக்காக போராடுற மக்களுக்காக ஆண்டவர் எப்படி தன்னை துன்புறுத்துகிற ஒரு ஆண்டவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், அதை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இந்தியா நாட்டில் இப்போ இல்லை, கிரகாம் ஸ்டெயின் முதற்கொண்டு அதற்கு முந்தைய காலத்திலிருந்தே குறிப்பாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்ற அல்லது சிறுபான்மை மக்களை துன்புறுத்துகின்ற ஒரு இந்திய நாடாக தான் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக வந்தது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நியூஸில் பார்க்கும்போது 2020, அதாவது 2020ஆவது ஆண்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்டுவான் சுவாமி என்ற ஒரு பாதிரியார், ஒரு ஆசியுடைய பாதிரியார், அவர் என்ன ரீசனுக்காக எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார்னு தெரியவே இல்லை. ஜார்க்கண்டுடைய மாநிலத்தில்
ராஞ்சியுடைய நகரத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அப்படி அரெஸ்ட் பண்ணப்படும் போது எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் அவரை வந்து தடுப்பு சட்டம், அதாவது குற்றம் செய்கிற தடுக்கிறதுக்காக இருக்க தடுப்பு சட்டத்தின் மூலமாக அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டது இல்லாமல் அங்கே ஜார்க்கண்ட்லேருந்து மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஜெயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஒரு ஜாமீன் அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு ஜாமீனும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, ஒரு மனு போடுறாரு. எனக்கு உடல்நலம் சரியில்லை, எனக்கு அட்லீஸ்ட் டாக்டர் ஆச்சு என்னை வந்து பார்க்க சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் வந்து மறுக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2021 ஜூலை மாதம் அவர் இறந்து போகிறார். அப்போது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிற அவருக்கு அங்கே நீதி மறுக்கப்படுது. அவருக்குரிய உரிமைகளை அவங்க கொடுக்கல, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுறாரு, பாதிப்புக்குள்ளாக போகிறாரு, தள்ளப்படுறாரு, பாடுகளுக்குள்ளாக போகிறாரு. ஸோ இப்படி அவருடைய மரணம் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய அநீதி. இதுதான் நாம் இன்றைக்கி குறிப்பாக சிந்திக்க போகிறோம். அப்போ நீதியை எப்படியெல்லாம் கடவுள் வந்து மக்களுக்கு, மைனாரிட்டி பீப்புளுக்கு எப்படி கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அதுக்காக தான் நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அப்போது இன்றைக்கி படிக்க கேட்ட தானியேல் 6ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் வசனம் 1 முதல் 28 அதுதான் நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிற, தியானிக்க போகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கின்ற போது, சவுலிடம் இந்த வார்த்தையை சொல்கின்ற போது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்கின்ற போது அது எதை குறிக்கும் சொல்லி பார்க்கும்போது, நீ துன்புறுத்தும், அதாவது என்னுடைய சீடர்களை, என்னுடைய மக்களை நீ துன்பப்படுத்தல, ரேதர் மாறாக நீ என்னை நேரடியாக துன்பப்படுத்துகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சொல்ல வந்து இயேசு கிறிஸ்து சவுலிடத்தில் சொல்கிறார் அவர். அதன் அடிப்படையில் இன்றைக்கி தானியேல் பகுதியில் எப்படியெல்லாம் தானியேல் ஒரு ஒரு மகனாக, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு மகனாக எப்படி அவர் பாடுகளை சந்திக்கிறார், எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார், அதன் மூலமாக எப்படி அவர் கடவுளுக்கு ஒரு உண்மையுள்ள விசுவாசமுள்ள மகனாக இருக்கிறார் நாம் சிந்திக்க போவோம். நாம் நினைக்கும் இந்த பகுதியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பகுதி. தரியு அரசர் இருக்கும்போது, மேதியன் ஆகிய தரியு அரசர் இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா, இருக்கிற அந்த 120 மாகாணங்களுக்கும் ஒரு கவர்னரை வந்து வைக்கிறார். கவர்னரை வச்சுட்டு அவங்க மூலமாக ஒரு வரியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து நியமிக்கிறாரு. அந்த 120 பேரில் இவரும் ஒருத்தர், தானியேலும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அந்த 120 பேரில் 3 பேர் ஒருவராக அதை செலக்ட் பண்ணுறாரு. 120 பேருக்கும் ஒரு 3 பேர் மேற்பார்வையாளராக இருக்கிறாங்க, மேற்பார்வையாளர்கள். அப்படி மேற்பார்வையாளராக இருக்கும்போது அதில் ஒருத்தராக தானியேல் வராரு. இதை பார்த்தவொடனே கூட இருந்த மக்களுக்கே அவர் மேலே ஒரு பொறாமை. ஒரு வேறு நாட்டை சேர்ந்த ஒரு நபர் நம்ம ஊருக்குள்ளே வந்து நமக்கு மேலவே அதிகாரத்துக்குள்ளே போகிறாருன்னு சொல்லிட்டு எப்படியாவது அவரை வந்து சட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கணும், எப்படியாவது அவரை மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன பிளான் போடுறாங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் காண முடியல. ஆகலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அரசர்கிட்ட போயிட்டு, அரசரே, அதாவது இந்த நாட்டில் ஒரு 30 நாளைக்கு எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு அரசரையும் யாருமே வணங்கக்கூடாது, உண்மை மட்டுமே வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க, சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அரசரும் அதுக்கு சம்மதித்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இதை வந்து ஒரு காரணமாக வச்சு தானியேல் 3 வேளையும் கடவுளை நோக்கி கூப்பிடும்போது அவரை கையும் களமாக பிடிச்சி அரசுகிட்ட கொண்டு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, உமக்கு விரோதமாக, அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றம் சொல்லுறாங்க. குற்றம் சொல்லும்போது அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போட்ட சட்டத்தை
ஒன்ஸ் சட்டம் பாஸ் ஆகிடுச்சுன்னா யாரும் மீற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, சிங்கக்கேபியில் போடுறாங்க. ஆனால் சிங்கக்கேபியில் போடுறதுக்கு முன்னாடி 16வது வசனத்தில் அந்த அரசர் சொல்லுவார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. நீ எப்போதுமே வணங்குகிற வழிபடுகின்ற கடவுள் உன்னை நிச்சயமாக உன்னை விடுவிப்பார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சிங்கக்கேபியில் போடுறாரு. சிங்கக்கேபியில் போட்டு அவருக்கு தூக்கம் வரலை, சாப்பிடலை. மறுநாள் காலில் பொழுது விடிஞ்சோன்னா ஓடி வராரு. சிங்கக்கேபிக்கு ஓடி வந்து அவர் கேட்குறாரு, தானியேலேன்னு கேட்குறாரு. குறிப்பாக வசனம் 19 பார்க்கும்போது, தானியேலே நீ என்றும் கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின்றி விடுவிக்க முடிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டவனை ஆம் அரசர் சொல்லி பதில் சொல்கிறாரு. இதன் மூலமாக கடவுளை அவரும் உண்மையான ஒரு கடவுளாக ஏற்றுக்கொண்டு அந்த நாடு முழுவதும் கடவுளுக்கு ஒரு உகந்த பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை வந்து அந்த தரியு ராஜா வந்து பிறப்பிக்கிறார். ஸோ இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்கள், எப்படி சிறுபான்மை கூட்டத்தை சார்ந்த ஒரு மகனாக இருந்த பாபிலோனிலே நாடு கடத்தப்பட்டு அடிமையாக இருந்த தானியேல் மூலமாக எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார், கடவுள் எப்படி தன்னை துன்புறுத்துகிற நபராக தன்னை வந்து வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்க்கும்போது என்னுடைய முதல் பாயிண்ட் பார்க்கும்போது, துன்புறும் மக்களோடு கடவுள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். அதுதான் முதல் பாயிண்ட். இங்கே பார்க்கும்போது தானியேல் நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் நாட்டிலே அடிமையாக இருக்கின்ற போது, அவர் தனக்கென்று துன்பம் வருகின்ற போது, துன்பத்தின் மூலமாக சிங்கக்கேபியில் போடப்பட்டு இருந்தாலும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றார். அதன் மூலமாக கடவுள் தன்னை அவர் துன்பப்படுகின்ற வேளையிலே தன்னை ஒரு நபராக, துன்பப்படுத்துகின்ற ஒரு நபராக தன்னையும் அவரோடு இணைத்து கொள்கின்றார். ஏன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ அவங்க மத்தியில் கடவுள் வாசம் பண்ணுகின்ற கடவுளாக இருக்கிறார். மாறாக தொலைவில் இருந்து பார்க்கின்ற கடவுள் அல்ல, அவங்களோடு இணைந்து தானும் துன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்கின்ற, அதை அனுபவித்து அதன் மூலமாக மக்களை பாதுகாக்கின்ற கடவுளாக கடவுள் செயல்படுகின்றார். அதுதான் தன்னுடைய முதல் பகுதியில் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தானியேல் சிங்கக்கேபியில் இருந்தாலும் கடவுள் அவரோடு இருந்து அவர் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது அவர் மூலமாக அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவர் மூலமாக அவருடைய ராஜ்யத்தில் ஒரு நற்பெயரை பெற வேண்டும் அப்படி நினைத்து சிங்கக்கேபியிலே சிங்கத்தினுடைய வாயெல்லாம் கட்டப்பட்டு அதன் மூலமாக அவரை பாதுகாக்கின்றார். பாதுகாத்து தன்னையும் அவரோடு இணைத்து உடனாக செயல்படுகின்றார், உடன் பணியாற்றுகின்றார், உடன் பயணிக்கின்றார். அப்போது நம்ம இந்திய சமூகத்தில் பார்க்கும்போது, கடவுளும் நாம் துன்பப்படுகின்ற போது கடவுள் தூரத்திலிருந்து பார்க்கின்ற கடவுள் அல்ல, மாறாக நம்மோடு இணைந்து நம்முடைய துன்பத்தையும் அனுபவிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய பாடுகளையும் அவர் அனுபவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது தான் நம்முடைய வழிகளையும் அவர் அனுபவித்து அதன் மூலமாக நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கும்போது, நம்பிக்கையின் மூலமாக தானியேல் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கின்றார். ஏன்னா தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் ஒரு பெய்ட்டி, அதாவது ஒரு பயபக்தி உள்ள மனுஷனாக இருந்தாலும் அவருடைய விசுவாசம் அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த ராஜ்யத்தையும் அந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கிற ஒரு விசுவாசமாக அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக தான் அவர் தன்னை காத்து கொள்கின்றார். ராஜா மிகப்பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ஆணையை விட்டாலும் அந்த ஆணையெல்லாம் பொருட்படுத்தாமல் வெளிப்படையாக யாருக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் கடவுளை தொழுது கொள்கின்ற நபராக தானியேல் இருக்கிறார். ஸோ இது என்ன குறிக்குன்னு பார்க்கும்போது,
கடவுளிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அவரோட அந்த அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருந்தாலும், ராஜாவுக்கு பிரியமானவராக இருந்தாலும், ராஜாவுடைய கட்டளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனசு இருந்தாலும், ஆனால் கடவுளுக்கு அவர் உண்மையாய் விசுவாசமாக இருக்கின்றார். அதனால தான் அவர் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செயல்படுகிற நபராக இருக்கிறார். அவரு மட்டும் இல்லை, இவரை போலயே மீதியாக இருக்கின்ற மக்கள் யாரெல்லாம் ரெமனண்ட்டாக இருந்தாங்களோ நம்ம பார்க்கின்ற போது, குறிப்பாக இதே போல் எஸ்தர் பார்க்கின்ற போது, அவரும் ஒரு மனிதராக ஒரு மீதியான ஒரு நபராக இருந்து தன்னுடைய இனத்தையே காப்பாற்றிய நபராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதியாகமத்தை பார்க்கும்போது யோசேப்பும் அப்படிதான் தன்னுடைய விசுவாசத்தில் உண்மையாக இருந்து கடவுளுக்கு ஏற்புடைய மகனாக இருந்து அதில் வெற்றி கொள்கிற ஒரு நபராக இருக்கிறார். ஆக இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது நம்ம எப்படி விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும், அதன் மூலமாக நாம் எப்படி இந்த அரசாட்சியின் மூலமாக நமக்கு வருகின்ற எதிர்ப்புகள், அரசாட்சியின் மூலமாக நமக்கு வருகிற பாடுகள், எல்லாவற்றையும் நாம் தாங்கி கொண்டு கடவுளுக்காக நாம் விசுவாசமாக இருக்கிற மக்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, அதாவது கடவுளுடைய அந்த விடுதலை மனித அமைப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுதான் மூன்றாவது நான் ஒரு சின்ன குறிப்பெடுத்திருக்கேன். மனித அமைப்புக்கெல்லாம் மீறிய ஒரு செயல்தான் கடவுளுடைய விடுதலை. இங்கே பார்க்கும்போது தானியேலுடைய அந்த ஸ்டோரி, தானியேலுடைய இந்த ஒரு பகுதி, அவர் விடுதலை ஆயிட்டு வந்ததை மட்டும் குறிக்கல, மாறாக அவர் நியாயம் தீர்க்கப்படுகின்றார். அவருடைய விசுவாசத்தின் மூலமாக, அவருடைய செயலின் மூலமாக அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை காட்டி கொடுத்த நபர்கள் தண்டிக்கப்படுறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. அவர் தண்டிக்கப்படாமல் தப்பித்து கொள்கிறாரு, அவரை காட்டி கொடுத்த மக்கள் தண்டனைக்குள்ளாக போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தானியேலுள் கடவுளுடைய அந்த விடுதலையை முழுவதுமாக அவர் பெற்றுக்கிறாரு. அது பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அந்த சர்வனிட்டி, கடவுளுடைய அந்த இறைத்தன்மை, மனிதருடைய அந்த இன்ஜஸ்டிஸ், மனிதருடைய அநீதிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மனிதருடைய அநீதி, மனிதர் செய்கிற தீமைகளுக்கெல்லாம் கடவுள் ஜஸ்டிஸாக, நீதியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் இந்த பகுதி நம்மளுக்கு மிக முக்கியமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போது சிறுபான்மை மக்கள் மீது வருகின்ற வன்முறைகள், கொடுமைகள், பாடுகள், இதையெல்லாம் நாம் அதை அனுபவிக்கும் போது நாம் அதற்கு வன்முறையாக செயல்படாமல், மாறாக நாம் அதற்கு அமைதியின் வழியாக, அன்பின் வழியாக, உண்மையின் வழியாக, விசுவாசத்தின் மூலம் நம்ம செயல்படுகின்ற போது கடவுள் நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு வன்முறையிலிருந்து, இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிற சூழலில் நம்மளை பாதுகாத்து விடுதலை ஆக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆக நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்குது, நாம் எப்படி செயல்படுறோம்? இந்த சமுதாயத்தில் பிரிவினைகள் இருக்கலாம், பாகுபாடு இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு எப்படி நாம் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக இருக்கிறோம், அதை நாம் சிந்திக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் சிந்திக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலிருந்து முதலாவது பார்க்கும்போது, கடவுள் எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறாங்களோ அவர்களோடு தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். இந்த சாலிடாரிட்டி, தன்னையும் அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களோடு ஒன்றாக கூட இணைந்து செல்கின்ற கடவுளாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போதுதான் நம்ம முழுவதுமாக அவரை பாதுகாக்கின்ற ஒரு அரசராக, ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். ரெண்டாவது பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் எப்படி இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்கின்ற ஒரு மக்களாக இருக்கிறோம், இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை நாம் எப்படி எதிர்த்து நிற்கிற மக்களாக இருக்கிறோம், அதன் மூலமாக நாம் எப்படி நம்முடைய நல்ல சாட்சிகளை நாம் பகிர்ந்து சொல்லுகின்ற மக்களாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் பார்க்கும்போது கிறிஸ்தவம் அப்படின்ற பார்த்தாலே ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ள மக்களாக தான் நாம் இருக்கின்றோம். ஸோ அப்படி இருக்கிற போது நம்முடைய சர்வீஸ் மூலமாக, நம்முடைய நல்ல செயல்கள் மூலமாக நாம் எப்படி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் அதை எப்படி கடவுளுக்காக நம்ம சாட்சியுள்ள மக்களாக வாழ்கின்றோம், அதுதான் ரெண்டாவதாக நம்ம பார்க்கின்ற மிக முக்கியமான காரியம்.
மூன்றாவது பார்க்கின்ற போது இந்த நிலைமை மாறாமல் இருக்காது. ஒடுக்கப்படுகிற நிலைமை, பாடுகள் அனுபவிக்கிற நிலைமை, துன்பப்படுகிற நிலைமை மாறாமல் இருக்காது. இதுவும் ஒரு நாள் மாறும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு டெலிவரன்ஸ் தான் கடவுள் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நிலைமைகள் மாறும். அது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய அன்பிலும் நம்முடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கடவுள் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உயிர்த்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் தந்து எழுந்தருளினார். அவ்விடத்திலிருந்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் சமர்ப்பிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன் முதல் 4 சரணங்கள்.
நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே நாம் கேட்ட ஆண்டுடைய வார்த்தை மீண்டுமாக நினைவு கூர்ந்து ஒடுக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு நாமும் நம்மை இணைத்து கொள்ளத்தக்கதாகவும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளும் விசுவாசமும் தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் செயல்படக்கூடிய நேரங்களுமாக கர்த்தர் நம்மை மீண்டும் வழிநடத்தவும் புதுப்பிக்கவும் ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் முழுமையாக பங்கு பெறவும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த நாம் ஜெபிப்போம். இந்த காலத்தில் வேதனை, கஷ்டம், பலவிதமான இக்கட்டுகளை கடந்து வருகிற நம்முடைய நாட்டிற்காகவும் விசேஷமாக நைஜீரியா கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்த நாட்களிலே, இந்த பரிசுத்த வாரத்தில் ஒரு நாட்டுக்காகவும் நாம் நம்மை உபத்திரப்படுகிற ஒடுக்கப்படுகிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தணும் தேவை என்பதை நாம் உணர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, பரிசுத்த தகப்பனே, தேவரீர் நீர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். எல்லா அதிகாரமும் ஆளுகையும் உம்மிடத்திலே இருக்கிறது. நீர் காலங்களிலே ராஜாக்களை தெரிந்தெடுத்து அவர்கள் ஆளுகை செய்யும்படியாகவும் அவர்கள் அந்நிய வழிபாடுகளே அவருடைய அரசாங்கமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும் தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் மறுதளிக்காமல் ஆண்டவருக்காக முழுமையாக நின்றதின் அடையாளமாக எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே பொல்லாத சூழ்ச்சிகளுக்கும் நீர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அதன் மூலமாக அந்த ராஜாவும் அந்த தேசமும் ஆண்டவரை பற்றிய அறிவிலும் பயத்திலும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதிலுமான மாற்றத்தை நீர் கொண்டு வந்தீர். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பலவிதமான செய்திகள், திருச்சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், விசுவாசத்திற்காக போராடுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நீர் தொட்டு அவர்களை பலப்படுத்தணுமாய் அவர்களை விடுவிக்கத்தக்கதான ஆண்டவரே மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக பொறுமையோடு இதை சகித்து சிலுவையை சகித்து ஆண்டவரே நாங்கள் வெற்றி பெற ஆண்டோட பலன் எங்களுக்கு தேவை. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, தியானிக்க மீண்டும் ஒரு தருணத்தை தந்தப்படுனாலே ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கமாக ஆண்டவரை கூடி ஆண்டவரே அருமையான லெந்து கால இந்த பாடல்களை பாடவும் நாங்களும் கேட்கவும் பாடவும் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்து உம்முடைய ஆலயத்தின் நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபை எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை உணர்ந்தவர்களாக சாட்சியின் ஜீவியத்திலே நாங்கள் பெருக, பிரச்சனைகளோ போராட்டங்கள் எதிராளிகள் நிமித்தமாக வந்தாலும் அவை எல்லாத்தையும் ஆண்டவரை விசுவாசத்தினாலே மேற்கொள்ளும் கிருபை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தொடர்ந்து எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும் எல்லாவற்றாலும் உடனாமம் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும். அருமையான செய்தியை கொடுத்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வருங்காலத்தை ஆசீர்வதியும். தேவராஜ்யத்துக்கு மகிமையாக மகனை எடுத்து பயன்படுத்தும். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாளை தினத்தில் ஆண்கள் ஐக்கிய சங்கம் இந்த ஆராதனை அவர்கள் வழிபாட்டிலே நமக்கு உதவி செய்வார்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் யாவரும் ஜெப நிலையிலே இந்த அருள் காலத்தில் கர்த்தரையும் பாதத்தில் இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோமாக. ஆமென்.